பாப்பா என்ன செய்யற? நானா புதினா கிள்ளிட்டு இருக்கேன். என்ன செய்ய போறேன்னா காளான் பிரியாணி செய்ய போறேன். தக்காளி இங்க வெட்டி வச்சிருக்கேன். காளான் இங்க இருக்கு, இதை கட் பண்ணணும். இப்போ புதினாவை வந்து கிள்ளிட்டு இருக்கேன். இங்க வந்து வெங்காயம் வந்து வெந்துட்டு இருக்கு. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு ஆனாதான் பிரியாணிக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். மற்ற டிஷ்ஷுக்கு மாதிரி பிரியாணிக்கு வந்து பாதி வேக விடக்கூடாது, இந்த அளவுக்கு வரணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா வந்து போட்டுக்கணும். நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டிருக்கோம். இதில் வந்து இன்னும் காஷ்மீரி மிளகாத்தூள், அது எதுக்காகனா கலருக்காக மட்டும்தான். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுட்டு காளான் கட் பண்ணி வச்சதை போட்டதுக்கப்புறமா நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு தம் போட்டோன்னா பிரியாணி ரெடி. கண்டினியூவாக ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, கரண்ட் போயிடுச்சு மழை வந்ததுனால. கடைசியாக தான் கரண்ட் வந்தது. தம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அந்த கலரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது. இதோட சூப்பராக டின்னரை வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.